திரு குமார், பிரதமருடைய பயணம் எல்லாரும் சொல்றது போல அரசியல் நாடகமா இல்ல பிரதமர் உண்மையிலேயே காலம் தாழ்த்தி சென்றிருக்காரு? ஆனா பிரதமர் சென்றிருக்கார், அதோட நம்ம எடுத்துக்கலாம். நாடகமாங்கிறது நீங்க எப்படி தலைப்பு அமைச்சீங்கன்னு எனக்கு புரியல. காங்கிரஸோடைய பதில ஜெயா பிளஸ் தலைப்பா மாத்தி காங்கிரஸ் போட்டுக்கணும். இல்லைன்னா இப்ப ஜெயா பிளஸ்ல சொன்ன மாதிரி அது மீனிங் ஆகுது. அதான் நான் தொடக்கத்திலேயே நான் சொல்லிட்டேன், காங்கிரஸ் சொன்னதுன்னு சொல்லி தான். அப்படின்னா சரி வாங்க குமார் சார். இப்போ இந்த நாட்டோட பிரதமர் வந்து நரேந்திர மோடி. இந்த மாநிலம் வந்து வடகிழக்கு மாநிலம். இது 1949 இந்தியாவோட இணைக்கப்பட்டது. அந்த மாநிலத்தில் அந்த 90 வரைக்கும் அங்கே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சம அளவில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு சனஜனமாக இந்து குறைந்து கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. முஸ்லீம் கம்யூனிட்டி ஒரு 8-10% தான். இப்பவும் அவங்க கம்மியான தான் இருக்காங்க. அங்கே மைத்தி கொய்க்கி 2 இனக்குழுக்கள் இருக்கின்றன. பழங்குடிகள் கிட்டத்தட்ட 33க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் அங்கே இருக்கின்றன. உயர்ந்த மலை முகட்டுகளில் அந்த பகுதிகளில் இவங்க வாழ்ந்து வர்றாங்க. 10% இடத்துல தான் இந்த மைத்தி இன மக்கள் இருக்கிறாங்க சமபகுதியில். பாக்கி எல்லா இடத்தையும் அவங்க பழங்குடிகள் தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துல நண்பர் ரவிச்சந்திரன் சொன்னது போல் மியான்மர் பக்கத்தில் இருக்கிற மண்டே மாநிலங்களில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கெல்லாம் அதுதான் அங்கே கேபிட்டல். அந்த இடம் நான் வெளிப்படையாக உடைச்சு சொல்கிறேன். அந்த இடத்துல அங்கே பயிரிடுறது 85% இடங்கள் பூரா கஞ்சா பயிரிடுறது தான் அங்கே தொழிலே. இப்பவும் சொல்கிறீங்களா? இப்போ ஒழிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒழிக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ ஆக இப்படி இருந்து இதான் அவங்களோட நிலவரம். அந்த இது ஒரு பக்கம். இன்னொரு சைடில் அதை இணைக்கப்பட்ட காலத்திலேயே, காங்கிரஸ் காலத்திலேயே மெய்த்தீன மக்களை பழங்குடியிலிருந்து நீக்கி வச்சுட்டாங்க. எல்லாரும் ஒன்னே தான் இருந்தாங்க. எல்லாரும் அவங்க எல்லாமே பழங்குடி. அங்கே வாழ்றவங்க பெரும்பான்மை சிறுபான்மையெல்லாம் கிடையாது. எல்லாருமே அந்த சூழலில் தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்கள குடியமர்த்தும் பொழுது பிரித்து உங்களுக்கு நீங்கள் பழங்குடியில் கிடையாதுன்னு தனியாக பிரிச்சுட்டாங்க. அதை எடுத்து அங்கே ஒரு போராட்டம் பெரிய தீப்பொறி மாதிரி கிளம்பி கொண்டே இருந்தது. அது நீதிமன்றத்துக்கு போகிறது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கறது. இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஓரளவுக்கு சரியாக இருக்கிறது. ஆகையினால இவங்களையும் வந்து நீங்கள் ஏன் பழங்குடியில் சேர்க்கக்கூடாதுன்னு மத்திய அரசுக்கு ஒரு வெர்டிக்ட் கொடுத்தது. எது? மணிப்பூர் நீதிமன்றம். அதுக்கு கொடுத்த மறுநாளே அங்கே போராட்டம் ஆரம்பிக்குது. அந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் இப்போ நம்ம பேசுனதெல்லாம். அந்த போராட்டத்தில் தான் பெண்கள், இளம்பெண் ஒரு பெண்ணு ரேப் செய்யப்பட்டது, கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணது, இதெல்லாம் நடந்தது. ஆர்ம்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் வந்து அங்கே ஏற்கனவே கொண்டு வந்தாங்க. அதை வந்து அதுக்கு ஒரு இப்போ நேற்று நேபாளில் நடந்த மாதிரி இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. 2023 மே 3 பெரிய சம்பவம் அப்படி நடந்தது. இந்த இடத்துல இது வந்து இது ஏன் போல, நான் கூட போகணும்னு சொல்லியிருக்கேன், பிரதமர் போகணுன்னு பல தொலைக்காட்சியில் நான் பேசியிருக்கேன். ஆனால் இப்போ தான் புரியுது ஏன் ஒரு தலைவர், ஒரு நாட்டோட தலைவர் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே அந்த போனதுக்கு பிறகோ அல்ல போன சமயத்திலோ அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும். என்னென்ன செய்யணுமோ இராணுவத்தை, உள்துறை அமைச்சர் ஒரு 10 நாள் அங்கே முகாமிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் நான் அப்போது வெளிநாட்டில் இருந்தேன், கனடாவிலேருந்து நான் இதை பற்றி பேசியிருக்கேன். அப்போது அந்த சூழலில் அந்த இன்னைக்கு செட்டில் ஆகி வந்திருக்கிறது. 7800 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார். ஆர்ம்ஸ் ஃபோர்ஸ் அந்த ஆயுதங்கள் எல்லாம், தீவிரவாத குழுக்கள் எல்லாம் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகியிருக்காங்க. ஆக இது நமக்கு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக தான் நம்ம அதை பார்க்கணும். ரெண்டாவது, எனக்கு இன்னொரு என்ன ஞாபகம் வருதுன்னு சொன்னால், அந்த மணிப்பூரில் 1944 இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய அன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இம்பாலில் கொடியேற்றின இடம் அது. இன்னைக்கு இப்போ அந்த இடம் வந்து இப்போ பிரதமர் இப்போ இருக்கிற இடம் வந்து நம்ம பழைய சுதந்திர போராட்ட காலத்தை தான் ஞாபகப்படுத்துறது. தேசிய கொடியை இந்தியா சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாலேயே 3 வருஷத்துக்கு முன்னாலேயே சுதந்திர கொடியை ஏற்றி அதில் இந்தியாவுக்கும் 38 கோடியின் தேச மக்களுக்கும் விடுதலையை கொண்டு வர, விடுதலை போராம் சுதந்திர போரை சுபாஷ் சந்திர போஸ் என்ற நான் என் கடைசி மூச்சு இருக்கிறவரை நடத்துவேன், சுதந்திரத்தை பாதுகாக்க நான் என் கடைசி மூச்சு இருக்கும் வரை பாடுபடுவேன் என்று கடவுளின் பெயரால் விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டு ஏற்றிய இடத்துல இன்றைக்கு பிரதமர் இருக்கிறார். அந்த நிகழ்வையெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. வேற இதில் நாடகம் அது இதுன்னு சொல்கிறது வந்து அரசியல்னு சொல்கிறது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு பொற்காலமாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய நோக்கத்தில் தான் அங்கே போயிருக்கிறார். வேறு எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மக்கள் போனால் அவரை நல்ல ஒரு பெருந்தன்மையோடு வரவேற்று வைக்கிற நிலைமையில தான் இன்றைக்கி அங்கே இருக்கிறது. மணிப்பூர் வந்து பொற்காலமாக மாற்றணும், நீங்களும் விரும்புகிறீங்க, நானும் விரும்புகிறேன், எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று தான்.
ஆனா 864 நாட்களுக்கு அப்புறம் தான் அந்த சிந்தனை வர வேண்டுமா? அது என்ன சிந்தனை வரணும்ல சார், சிந்தனை செட்டில் ஆகணும்ல. யார் வந்தா என்ன சார், அமெரிக்க ஜனாதிபதியே வந்து இறங்கி படையோடு வந்தாலும் அவர் வந்துட்டு அவர் 1000 பேரை கொண்டுட்டு போறாருன்னா திரும்ப போன மறுநாளே அந்த பிரச்சனை வந்ததுன்னா என்ன செய்யறது? உள்துறை அமைச்சர் கொடுத்த பாதுகாப்பு பிரதமர் கொடுக்க முடியாது. சார் குமார் ஒரே ஒரு குறுக்கீடு தான். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வன்முறை நடந்த சில மாதங்கள்ல கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை ஏன் 2 வருஷம் ஆகுமா ஒரு பிரதமர் கொடுக்கறதுக்கு? இந்த கொஸ்டினும் சரியில்லை, இந்த கொஸ்டினும் சரியில்லை சார். என்ன சரியில்லை? இந்த நேபாளில் இப்போ நடந்ததுல சம்பவம் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். யார் போனாலும் மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெறி கொண்டு எழுந்து ஆயுதங்களை கையில் வைத்துக்கொண்டு மனித மிருகங்களாக மாறி மக்களை, இராணுவம் வந்தாலும் சரி பொதுமக்களையோ தாக்கி கொல்லணுங்கிற ஒரு நிலைமைக்கு போனதுக்கு பிறகு அதை சாதுரியமாக கையாளணும், சாதுரியமாக அடக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நாங்கள் எல்லாத்தையும் பாதி மொத்தமே அங்கே பாப்புலேஷனே 33 கோடி தான். மணிப்பூர் பாப்புலேஷன் மொத்தம் 33 கோடி. 33 கோடியா சார்? 33 லட்சம், சாரி 33 லட்சம் தான். அந்த 33 லட்சம் பேர்ல அதுல இருக்கிறதுல கிட்டத்தட்ட 50-60 லட்சம் 50 மடங்குக்கு மேல போராட்ட குழுக்களா இருக்கிறாங்க, ஈடுபடுறாங்க. அப்பாவி மக்களை கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து நம்ம ராணுவம் போய் நம்ம மக்களை கொல்ல முடியாது. இதெல்லாம் அனுசரிச்சு தான் ஒரு நாட்டில் அமைதி நிலவ வேண்டாம்னு யாராவது நினைப்பாங்களா? கேள்வி நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். உள்துறை அமைச்சர் போகும்போது வன்முறையாளர்கள் கல்லெறிந்தார்கள், உள்துறை அமைச்சருக்கு மிரட்டல் விடுத்தார்கள், அதனால் பிரதமர் செல்லவில்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல உள்துறை அமைச்சர் பாதுகாப்பா மணிப்பூர் போயிட்டு திருப்பி டெல்லி வந்துட்டாரு, ஆனா பிரதமர் போக முடியல அப்படின்னு சொல்ல வரீங்க? எப்படி சொல்ல வரீங்க? இடம் பொருள் ஏவல் என்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். நம்ம ரொம்ப பழங்காலமா கேள்விப்பட்டிருக்கோம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பார்த்து இடம் பொருள் ஏவல் பார்த்து கொண்டு செய்தாதான் பகல்ல பார்த்து சொல்லு, நைட்ல அதுவும் பேசாதன்னு ஒரு பழமொழி இருக்கிறது. அங்க அமைதிக்கான ஏற்பாடுகளை அத்தனையும் கிரவுண்ட் ரியாலிட்டியை எல்லாத்தையும் சரிப்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு அமைதியான மனோநிலையை ஏற்படுத்தி அவர்களுக்கு அவர் மனதில் ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் அந்த நாட்டினுடைய மேம்பாட்டையும் செய்து காமிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி அற்புதமான இந்த காரியங்களை செய்திருக்கிறார்கள். மனசார பாராட்ட வேண்டும். திரு குமார் சொல்றது போல மணிப்பூர் சூழலை 824 நாட்களாக சீரமைத்து விட்டு இன்று பிரதமர் கலவரம் 200 நாள் நடந்திருக்கலாம். அதுக்காக சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு குமார், முன்பு முருகையன் சொன்னது போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலேயே மணிப்பூர் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் பிரச்சனை இருந்தது, ஆனால் இவ்வளவு பெரிய தீவிரம் இல்ல. இப்ப தீவிரம் ரொம்ப பெருசா இருக்குன்னு முருகன் சொல்றாரு. பிரச்சனை காரணமே காங்கிரஸ் தான். எந்த வகையில் மன்னிக்கணும், அவர் என்ன கோபப்பட கூடாது. 100 கிறிஸ்தவ ஆலயங்களை சொல்லிருக்காங்க சார். மத ரீதியான நடவடிக்கை நடந்திருக்கு. ரொம்ப குறைவா நீங்க வந்து இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் இந்த பாகுபாடு தான் சார் இந்த கொடுங்கோன்மை. நான் சொல்லிடுறேன். அதனால ஆரம்பத்தில் இதை கண்டுக்காமல் விட்டது, இந்த மாநிலத்தை கண்டுக்காமல் விட்டது, அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய உலகத்துக்கு பூரா சப்ளை பண்ணக்கூடிய ஓபியம் பயிரிடுறதை அனுமதிச்சது, அதற்கு அண்டைய மியான்மர் போன்ற அண்டைய மாநிலங்கள்லேருந்து தீவிரவாதிகள் குழுக்கள் இதன் அடிப்படையில் அங்கே முகாமிடுறது, அதை ஊக்குவிச்சது, அதன் அடிப்படையில் இதுக்கு வந்து இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காங்கன்னு உடனே கிறிஸ்தவர்கள் பாப்புலேஷனை ஜாஸ்தி பண்ணது, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தது காங்கிரஸ். அதனால தான் அப்படி சொன்னேன். அதே கேள்வி. அதனால காங்கிரஸ் கட்சி ஆட்சி 2014 முடியுது, 2015 மணிப்பூர்ல இந்த வன்முறை நடைபெறவில்லை, 2023 நடைபெறுது. அத்தனை ஆண்டு காலம் இடைவெளிக்கு பிறகும் இப்படி ஒரு வன்முறை நடப்பதற்கான காரணம் யாருடைய காரணம்? நீங்க இந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, சரியான கேள்வி. அதனால தான் சொன்னேன். அப்போதைக்கு 2015க்கு பிறகு இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த ஓபியம் தான் இதுக்கு காரணம். இதனால தான் தீவிரவாதிகள் அண்டை மாநில அண்டை நாட்டு தீவிரவாதிகளும் அவங்களும் இங்க வந்து முகாமிட்டு அவர்களால் சண்டை உருவாக்கப்படுகிறது, அவர்களால் இங்க இருக்கிறவர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுகிறது. இதை தடுக்க வேண்டும் என்று அந்த முதல் ஆர்ம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்ட தடை பண்ணாங்க. அப்போ மணிப்பூர் வன்முறை ஏற்பட்டது பயங்கரவாதிகளோட தூண்டுதல் சொல்றாரா குமார்? அது ஒரு காரணம், அதுதான் காரணம்னு சொல்ல, அது ஒரு காரணம். ஆக அதை ஒழிச்சாரு இவர். இப்ப இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் இருக்கார பிரேம் சிங், அவரே ஸ்பாட்டுக்கு போய் நெருப்பு வச்சு கொளுத்தி அதை இல்லாம ஆக்கினார். அதனால இந்த குழுக்களுக்கு அவர் மேல கோபம், அதனால பெரிய கலவரம் வெடித்தது.
நீதிமன்ற தீர்ப்பு ஒரு புறம், இதையெல்லாம் தாண்டி இப்போ அந்த மாநிலம் இனி ஒரு 5-6 வருஷத்துல அது பொற்காலமா மாறிவிடும். மணிப்பூர் நம்ம எல்லாரும் மணிப்பூர் இப்படி இருக்குன்னு சொன்னால இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு இப்போ ஏற்பட்ட மணிப்பூராங்கிற அளவுக்கு மாத்துறதுக்கு திட்டம் வைத்திருக்கிறது மத்திய அரசு. ஆகையினால நல்லதை செய்யறவங்கள மேல சேர்த்து வாரி அரிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். சரி, ஓகே. திருக்குமார், நிறைவான கருத்து ரொம்ப சுருக்கமா. ஐயாவுக்கு ஏதோ பாஜக மேல சரியான கோபம் என்று நினைக்கிறேன். கருத்து கோபத்துல தானே கருத்து வரும், கோபம் தானே கருத்து வரும். கருத்துக்கு அடிப்படை காரணம் தான் அவங்க, அது அவங்களோட ஒப்பீனியனா இருக்கட்டும், நாம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் ஒரு மாநிலத்திற்கு, அந்த சிறிய மாநிலத்திற்கு இவ்வளவு சம்பவங்கள் நடந்து முடிந்த பிறகு எல்லா அவங்க போராட்ட குழு இன்னைக்கு இந்த 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 உடன்படிக்கை எப்படி பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே பண்ண உடன்படிக்கை என்னன்னு சொன்னால் ஆயுதங்களை கைவிட வேண்டும், வெளிநாட்டு தீவிரவாத குழுக்களோடு தொடர்பே வைக்கக்கூடாது, 3-4 வகையான முக்கிய சரத்துக்களை அதில் அந்த ஒப்பந்தத்தில் போட்டிருக்கிறார்கள். அதை அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அங்கே எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களையும் அறிவித்து அந்த மாநிலத்தை முன்மாதிரியான மாநிலமாக மாற்றுவதற்காக முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதை கட்சி பாகுபாடின்றி எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரசும் பாராட்டுவது மட்டும்தான் சரியே தவிர, நல்ல இதயம் இருந்தால் அவர்கள் பாராட்டுவார்கள். அப்படி இல்லை என்றால் அது அவங்களுக்கு சௌரியம், நாட்டு மக்களுக்கு தெரியும். ஓகே.